ஒரு நாயின் செயல் யாழ் போதனா வைத்தியசாலையில் வரலாற்று நிகழ்வாக பதிவாகி இருக்கின்றது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே இந்த தகவல்களை வேறு ஏதாவது தளங்களிலே பார்த்திருக்கலாம். ஆனால் அவற்றை தாண்டி சில விடயங்களை இதிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து பல இளைஞர்கள் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவிலே ஒரு துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அதை தவிர யாழ்ப்பாணத்திலே ஒரு விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் நாய் ஒன்றின் செயல் யாழ் போதனா வைத்தியசாலையின் வரலாற்று நிகழ்வாக மாறி இருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அது தொடர்பான புகைப்படங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக, ஒரு செய்தியாக, ஒரு புகைப்படமாக அது பலராலும் பார்க்கப்படுகின்றது, பகிரப்படுகின்றது. இந்த நவீன உலகிலே நன்றி என்றால் என்னவென்று தெரியாது. அதாவது நன்றி இருக்கா உனக்கு என்று கேட்டால் அது எங்கே விற்கின்றது, எவ்வளவுக்கு விற்கின்றது என்று கேட்கின்ற அளவிற்கு தான் இன்று எமது சமூகத்திலே நன்றி உணர்வு என்பது இருக்கின்றது. ஒரு சிலர் தான் நன்றி உணர்வுடனும் விசுவாசமாகவும் இருக்கின்றார்களே தவிர பலர் இந்த விசுவாசம் என்றாலோ நன்றி என்றாலோ என்னென்று தெரியாமல் இருக்கின்றார்கள். அந்த வகையில் உங்களுடன் பழகியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் என் குடும்பத்தில் கூட இருக்கலாம், பல துரோகங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் பலருக்கு துரோகம் இழைத்திருக்கலாம். எனவே இவ்வாறானவர்கள் எல்லாம் இந்த செய்தியை கொஞ்சம் பாருங்கள். ஒரு காலத்தில் நாய் மனிதர்களை கடித்துக் கொண்டிருந்தது, இன்றும் நாய் கடிக்கின்றது. இன்றாக இருக்கட்டும் நாய் நன்றியுள்ளதாகவே இருக்கின்றது. ஆனால் மக்கள் மற்றவர்களை கடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாய் போல. அவை இவ்வாறான விடயங்களை எல்லாம் நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் தான் ஒரு சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்திலே பதிவாகி இருக்கின்றது. கடந்த 19ஆம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளரை பார்வையிடுகின்ற நேரத்தில் ஒரு நாய் ஒன்று தனது எஜமானை பார்ப்பதற்காக வைத்தியசாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 24ஆம் இலக்க விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த நோயாளி, அதாவது அந்த நாயின் எஜமானை பார்ப்பதற்காக அந்த நாய் அந்த விடுதிக்கு சென்று எஜமானை பார்த்ததாக கூறப்படுகின்றது. எந்தவித அச்சுறுத்தலையும் மக்களுக்கு கொடுக்காமல் அமைதியான முறையில் சென்று அமைதியான முறையில் பார்த்துவிட்டு திரும்பி இருக்கிறது. அதனை அங்கிருந்தவர்கள் புகைப்படம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிகழ்வு யாழ் போதனா வைத்தியசாலையில் இதுவரை நடந்ததே இல்லை. அப்படி ஒரு சம்பவமாக, ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வு தற்பொழுது பார்க்கப்படுகிறது. அவ்வாறுதான் அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். அதாவது இந்த நாயை யாரும் அழைத்து சென்று இங்கேதான் உனது எஜமான் இருக்கின்றார் என்றெல்லாம் காட்டவில்லை. அதாவது அந்த நாய் வாசனையை வைத்துக் கொண்டு இவ்வாறு தனது எஜமானை தேடி சென்றிருக்கின்றது. அவர் வளர்த்த நாய் தான் அந்த நாய், அவர் வீட்டிலே வளர்த்த நாய் அவரது வீட்டில் தான் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் அவர் திடீர் சுகயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தான் அந்த நாய் இவ்வாறு தனது எஜமானை பார்ப்பதற்காக அங்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கேட்கின்ற போதே மிகவும் நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது நாய் நன்றியுள்ள மிருகம் என்பார்கள், ஆனால் அது ஆரோக்கியம் கொண்ட மனிதர்களை விட நன்றி விசுவாசமாக இருக்கின்றது. இப்படியான பல சம்பவங்கள் அவ்வப்போது பல இடங்களில் நடந்ததை நாங்கள் அறிந்திருப்போம். அதாவது வெளிநாடுகளிலாக இருக்கட்டும் அல்லது அயல் நாடுகளிலாக இருக்கட்டும் இவ்வாறு நடப்பதை நாங்கள் அடிக்கடி செய்திகளிலே பார்த்திருப்போம். ஆனால் யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த செய்தி என்பது ஒரு புதுவித அனுபவமாக இருந்திருக்கும். அதைவிட முக்கியமான விடயம், நோயாளிகள் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகின்ற போது மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருப்பார்கள். ஆனால் இந்த நாயை கண்டதும் அந்த நோயாளி அப்போதுதான் சிரித்து சந்தோஷம் அடைந்திருக்கின்றார். அதாவது அவரது மன அழுத்தம் குறைந்திருக்கும். அவரும் மகிழ்ச்சி அடைந்ததாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவரும் மிகவும் பரவசம் அடைந்து நாய் மீதான தனது பாசமலையை பொழிந்திருந்தார். நாயும் எஜமான் மீது பாசமலையை பொழிந்திருந்தது என்று அங்கிருந்தவர்கள் தெரிவித்ததாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இதனால் ஏற்பட்டிருக்கின்றது தான் கூற வேண்டும். மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியிலே போதை மாத்திரைகளுடன் இவ்வாறு 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாண பொலிஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு போலீசார் தங்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவ்வாறு 180 போதை மாத்திரைகளுடன் இருந்த 3 இளைஞர்களை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது.
18 வயது, 22 வயது, 24 வயதுடைய 3 இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது தவிர தொடர்ந்து இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் கைதாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த போதை வஸ்துக்களை உடமையில் வைத்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்லது விற்பனை செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 18 இருந்து ஒரு 28 வயதுக்கு இடைப்பட்ட அந்த இளைஞர்கள், அவர்கள் தான் இவ்வாறான விடயங்களில் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் தான் இந்த போதைப் பொருளை அதிகமாக பாவிக்கிறார்கள். அது தவிர பாடசாலையில் கல்வி பயில்கின்ற சிறுவர்களுக்கும் அதனை விற்கின்றார்கள். அவர்களையும் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாக்குகின்றார்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பலரும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவில் கூட அண்மையிலே சில தினங்களுக்கு முன்னரே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்பனை செய்கின்றார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் வீட்டுக்குள் வைத்து சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டிருந்தார். அதே போல சில மாதங்களுக்கு முன்னர் சாவச்சேரி பகுதியிலே ஒரு வியாபாரி பிடிக்கப்பட்டிருந்தார். அவரும் மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை விற்று அதில் இருக்கின்ற பணத்தில் அவர் ஐஸ் போதைப் பொருளை பாவித்திருக்கிறார். எனவே இவ்வாறான ஒரு விடயம் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அந்த போதைப் பொருளை வாங்குவதற்கு பணம் தேவை என்பதால் கொள்ளையில் ஈடுபடுகின்றார்கள், வாள்வெட்டு தாக்குதலில் ஈடுபடுகின்றார்கள், இன்னும் சொல்ல போனால் கொலைகள் செய்கின்றார்கள். இப்படியான சில விடயங்களும் நடக்கின்றது. அதனை தாண்டி இன்னும் பலர் வியாபாரிகளாகின்றார்கள். அதாவது போதைப் பொருள் விற்கின்றவரை நாடி நான் 5 பேருக்கு விட்டு தருகின்றேன், நீங்கள் எனக்கு இலவசமாக கொஞ்சம் தர வேண்டும் என்று கேட்டு அவ்வாறு இவர்களும் விற்பனையாளர்களாக மாறுகின்றார்கள். அப்படியான சம்பவங்களும் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தற்பொழுது சமுதாயமே அழிந்து கொண்டு போகின்றது என்பதையும் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர குடும்பமாக விற்கின்ற சம்பவங்களும் இடம்பெறுகிறது. கணவன் மனைவி என்று இவ்வாறு போதைப் பொருட்களை விற்று கைதாகி இருக்கின்ற சம்பவங்களும் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்கின்றது. இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எங்கே போய் முடியும் என்றே தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முல்லைத்தீவில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியில் வெள்ளப்பள்ளம் எனப்படுகின்ற இடத்தில் தான் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரந்தன் முதன்மை வீதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் போதுதான் 26 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் படுகாயமடைந்திருக்கிறார். அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வாறான சூழ்நிலையிலே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐதவிர அதாவது 2 மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதிய நிலையில் ஒரு மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்ற நபர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஐதவிர விபத்துக்குள்ளான அந்த 2 மோட்டார் சைக்கிளையும் போலீசார் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் ஒரு முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. அந்த முச்சக்கர வண்டியை செலுத்தி சென்ற சாரதி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இதிலே அந்த முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளான விதம் என்பது தற்பொழுது இணையங்களிலே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த முச்சக்கர வண்டி எவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. எனவே அந்த அளவு வேகமாகவும் அதேவேளை முறையற்ற விதத்திலும் தற்பொழுது வாகனத்தை சாரதிகள் செலுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணமாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் இது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.